ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். முருகா முருகீஸ். ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோவில் வந்து ஃபுல் வீடியோவில். ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்லாம் எனக்கான நாள் தான். ஃபஸ்ட்டு என்னென்னா நேற்று வந்து ஒரு ட்ராவல் பண்ணிட்டு ஒரு அங்கங்கே தேடி ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டோம். அதுவும் சாப்பாடு தான் சாப்பிட்டேன். நான் வந்து ஒரு டயட் பிளானில் இருக்கேன். பரோட்டா ஆயிலில் பொரிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவும் சரி தோசையாச்சும் சாப்பிட்லான்னு பார்த்தா தோசை அந்த கடையில் இல்லை. அதனால் சரி மீல்ஸு சாப்பாடு, முள்ளங்கி சாம்பார், அவரைக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் கூட்டு, ரசம். அன்லிமிட்டட் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம்னாங்க. நான் மதிய டைமில் எப்பயுமே கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன்னா அதனால கொஞ்சமாக தான் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கெலாம் வந்துட்டோம். அது வரைக்கும் எதுவுமே தெரில எனக்கும் சரி ஜோஜோக்கும் சரி. வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஜோஜோக்கு பேம்பர்ஸ்லாம் போட்டோமா, யூரின் அவங்க விடவே இல்லையா, அதனால பேம்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு விட்டோம். அப்பயும் அவங்க யூரின் விடவே இல்லை. விட்டாங்க, ஆனால் ரேராக தான் விட்டாங்க. சரி ஒன்றும் இல்லை சூடு பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு அப்பயும் என்ன பண்ணோம், தலைக்கு விளக்கெண்ணெய் வச்சோம், வயிற்றுக்கெலாம் விளக்கெண்ணெய் வச்சோம். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு ஜோஜு குட்டி பயங்கர அழுவை, தூங்கவே இல்லை. சரி கழுத்து சூடு தான் பிடிச்சிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் எண்ணெய் வச்சோம், தலைக்கு தொப்புளுக்கு எண்ணெய் வச்சோம். அப்புறம் கர்ச்சீஃபில் வந்து தண்ணிலாம் நினச்சி வச்சாங்க. அப்பயும் அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. ஃபீடிங் பண்ணால் ஃபீடிங் குடிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கழுத்து அது என்ன சொன்னாங்க, சுளுக்கு பிடிச்சிச்சான்னு சொல்லி பார்த்து அப்புறம் இங்கெல்லாம் எண்ணெய் போட்டு தடவி நெஞ்செல்லாம் தடவி சுளுக்கு எடுத்து விட்டாங்க எங்கள் மம்மி. அதுக்கப்புறம் தான் அதுவும் 2 டைம் எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஜோஜு குட்டி தூங்கினாங்க. அவங்க தூங்குறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அடுத்து 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எனக்கு பயங்கர வயிறு வலி, ரொம்ப வலி வந்துருச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு. நேற்று நைட்டு மட்டும் ரொம்பனா வந்துருச்சு. இந்த இடம் அப்படியே பயங்கர வலி. பாப்பாவுக்கு ஃபீடிங்கும் பண்ண முடியல. ஜோஜோ ஒரு பக்கம் அழுகுறாங்க, நான் ஒரு பக்கம் உட்காந்துட்டு அழுகுறேன். இதெல்லாம் வந்து அத்தை ஒரு பக்கம், எங்கள் அம்மா ஒரு பக்கம், 2 பேரும் தூங்காமல் எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிட்டாங்க, ஜோஜோ அவங்க அத்தை பார்த்துக்கிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து வலி பொறுக்க முடியல. வலிச்சா உடனே வந்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், தூக்கமும் வரல. வந்து எழுப்பி விட்டு வயிறு வலிக்குதுன்னே திடுக்குன்னு தூக்கி போட்டு எந்திரிச்சு உக்காந்துட்டாரு. உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு எப்பயுமே வயிறு வலி வந்துச்சுன்னா ஆன் த ஸ்பாட்டில் என்னன்னா லெமனு என்ன போட்டு தருவீங்க, லெமன் ஜூஸ் போட்டு லைட்டாக உப்பு மட்டும் போட்டு லைட்டாக சுகர் போட்டு தருவாங்க. அது குடித்ததுக்கப்புறம் வலி டக்குன்னு குறையாது, ஆனால் கொஞ்சமாக குறையும். அப்புறம் அந்த டைமில் வந்து லெமன் ஜூஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு இங்கேயே உட்காந்துட்டேன் வாசப்படியிலேயே. வலிக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியல, வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் யூடியூப்பில் வந்து ஒரு முத்திரை பார்த்தேன். இந்தா இப்படி வச்சா வலி குறையுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வீடியோவில் இது ஏதோ ஒரு முத்திரையாம்மா அப்படின்ட்டு இதை வச்சுட்டே நானும் உக்காந்துட்டு இருந்தேன், வலியோடையே இருந்தேன். லெமன் ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் வரும். அதுக்கப்புறம் அப்பயுமே வலி இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வலி அப்படியே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. 5 மணிக்கு மேலே தூங்கிட்டேன். 5 மணிக்கு மேலே தான் தூங்கினேன். 2 மணிக்கு அதுக்கு முன்னாடி ஜோஜோ அழுதுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் 5 மணிக்கு தூங்கினேன். 7 மணிக்கு 7:30க்கு எந்திரிச்சுன்னா 7:30க்கு சம்திங் எந்திரிச்சேன். நான் என்னோட முடிச்சிருந்த கடமைக்கு நான் தூங்கிட்டேன். ஆனால் இன்னும் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் அத்தை அம்மான்னு இன்னும் தூங்கலை, வேலை செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் மாமா வேறு தஞ்சாவூர் போயிட்டு வந்தாங்களா. எப்பயுமே வழக்கம் போல் தஞ்சாவூர் போயிட்டு வந்தா முக்கியமானது இந்த மாங்காவும் இந்த பலாப்பழமும். அதனால் ஒரு சீசன் முடிய போதாமே பலாப்பழத்துக்கு. ஆடி மாதம் வந்தால் பலாக்காய் வைக்காதான், ரேராம்மா. அதனால் என்ன பண்ணுறேன், எங்கள் மாமா இதுக்கு மேலே இதை நினச்சாலும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி ஒரு சாக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாங்காய் அவங்க தோட்டத்துலேயே இருக்கும், அதனால் அது மாங்காய் கொஞ்சம் பறிச்சுட்டு இளநீலாம் வெட்டிட்டு வந்தாங்க. அதான் காலையிலே இளநீ குடித்தா எனர்ஜியாக இருக்கும்னு இளநீ குடிக்கிறேன். வெட்டிட்டாப்பா எல்லாம் ரெடியாகி கிளம்பிட்டு உக்காந்துருக்கோம். எங்கள் பெரியம்மா வந்ததுக்கப்புறம் தான் வண்டியில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குமா. அந்த கேப்பில் எங்கள் மாமா பலாப்பழம் வந்து ஒரு பழத்தை அறுத்து அதில் டேஸ்ட் பார்க்க வாங்கியிருப்பாங்க. அதை கொஞ்சோண்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க நேற்று தஞ்சாவூர்லேருந்து.
அது எங்கள் மாமா உரிச்சு தட்டில் போடுறாங்க. எங்கள் அத்தை இந்த கையில் ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்று வாயில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்ல செம்ம இனிப்பு, பயங்கர டேஸ்ட்டாக. அப்படியே இப்படி பிரித்து சாப்பிட்டு இப்படி கொட்டை தூக்கி போடுவாங்க. இப்படி பிரித்து சாப்பிட்டு இப்படி கொட்டை தூக்கி போடுவாங்க. அதை இப்படி தான் போட்டாங்க மின்னியும். அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதோ பழம் டேஸ்டே இல்லாத இப்படி தட்டை தள்ளி விட்டாங்க மாமா பக்கம். அது திரும்ப எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் ஒன்று சாப்பிட்டு வந்துடுறேன். நான் ரெடி, ஹஸ்பண்ட் எல்லோரும் ரெடி, ஜோஜு குட்டியும் குளிச்சு ரெடி ஆக்கிட்டோம். இப்போ கிளம்புறது மட்டும்தான் வேலை. இப்போ என்னென்னா அந்த ரிப்போர்ட் இது வந்து ஜோஜோ வயிற்றில் இருக்கும் போது பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது. இது ஏதோ பழம் போட்டிருக்கு, வெயிலில் தெரியுமா என்னன்னு தெரில. இதில் ஆனால் குட்டி குட்டியாக எனக்கு எதுவும் தெரில. ஆனால் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது ஏன்ப்பா இங்கே இருக்கு? இதில்ப்பா இது எம்ஆர்சிபி. இந்த எம்ஆர்சிபியில் என்ன போட்டிருக்குன்னா, இது எப்போ எடுத்தோம்? 3ஆம் மாதம் எடுத்திருக்கோம். 3ஆம் மாதம் காற்றுல பறக்குது. 3ஆம் மாதம் 5ஆம் தேதி எடுத்திருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3.5 mm 6 to 8 நம்பர்ஸில் இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் தான் கையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போயிட்டு இந்த ரிப்போர்ட் பார்த்தே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சித்தா டாக்டர் தான். ஏன்னா இதுக்கெலாம் சித்தா டாக்டர் தான். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயுமே நான் கேட்டிருக்கேன். கமெண்ட்ஸ் இப்போ நான் இது பித்தப்பை கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஜூஸ் குடிக்கணும், என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணும், அவங்க அந்த மாதிரி வீடியோ பார்க்கும் போதுலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஹோமியோபதி, சித்தா அது மட்டும்தான் ஒர்க் ஆகுது, ப்ரைவேட்டு அது மாதிரிலாம் போனால் எடுக்க சொல்கிறாங்க, பித்தப்பையே எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தால கொஞ்சம் எவ்வளோ கிலோமீட்டருங்க, ஒரு மணி நேரம் ட்ராவலில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, சித்தா ஹாஸ்பிட்டல். எங்கள் அண்ணனுக்கு அங்கே காமிச்சிருந்தோம். அதனால ஒரு இடத்துல நில்லுப்பா, குண்டு பழுப்பு மாதிரி சுற்றிட்டே இருக்காத. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டே கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். அப்படி இப்படின்னு அப்படியே ஒரு மணிக்குள்ளே கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக வண்டியில் ஏறி உட்காந்துருக்கோம். மாமா ஒரு சிறு வேலையை அந்த சிறு வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆத்தூர் எப்படியோ தேடி பிடிச்சி ஆற்றுல ஒரு சித்தா டாக்டர்கிட்ட வந்துட்டோம். எங்கள் அண்ணனுக்கு இங்கே பார்த்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, வெளியே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எங்கள் அண்ணன் ஆமாம் இந்த இடம் தான் போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில டானிக் நான் என்னென்ன குடிக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். என்னென்னா டானிக்கு எது எதுக்கு எப்படி எப்படின்னு நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். என்னென்ன சொன்னாங்கன்னு டீட்டெயில்ஸ்லாம் வீட்டில் சொல்கிறேன். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். சித்தா ஹாஸ்பிட்டல் போனோம். போயிட்டு இது மாதிரி பித்தப்பையில் கல் இருக்குதுலாம் சொல்லி அவங்கக்கிட்ட என்னென்ன பிளான்லாம் கேட்டு முடிச்சுட்டு வந்துட்டோமா. வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பர்ச்சேஸ் வீட்டுக்கு பண்ணிவிட்டு அங்கிட்டிருந்து இங்கே வர்றதுக்கு 1 மணி நேரம். 1 மணி நேரத்துலேயே 2 ஸ்டாப்பிங்கு போட்டு எங்கள் அத்தை கரும்பு ஜூஸ் கேட்டாங்கன்னு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். அவங்களுக்குலாம் ஐஸ் போட்டு எனக்கு மட்டும் ஐஸ் போடாமல் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் சின்சியராக அந்த மருந்து குடிக்கணும். அந்த மருந்து குடிக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அதனால் நாளைக்கு ஃபாலோ பண்ணுறதுனால இன்றைக்கி கரும்பு ஜூஸ் குடிக்கலாமா என்னன்னு தெரில. அதனால் ஆசை நீ குடிச்சிக்குவோம், அடுத்த 3 மாதத்துக்கு நிமிந்து கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கப் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதா வேலை இல்லை. ஆமாம், மருந்து டீட்டெயிலாம் அப்புறம் சொல்கிறேன். எப்படி இருக்குங்கிற அப்டேட்டும் நான் அப்புறம் சொல்கிறேன். தொடர்ந்து இணைப்பில் இருந்தால் நான் போயிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கு பே பண்ணிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்துட்டோம். மருந்தை எப்படி கலக்கி எப்படி குடிக்கணுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். கண்டிப்பாக 100% சரியாகும், சின்னதாக தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னு நான் நாளைக்கு சொல்கிறேன். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.